ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் தேடப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் தற்போது நேபாளத்திற்கு தப்பி சென்றிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 கொலை உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய சம்போ செந்தில் 6 ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. சம்போ செந்தில் நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் தான் இருப்பது வழக்கம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்போ செந்தில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு கொலைக்கு திட்டமிட்டாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியான சம்போ செந்தில் நேபாளத்திற்கு தப்பிச் சென்றிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், சம்போ செந்திலை பிடிக்க காவல்துறையினர் என்ன நடவடிக்கையில் ஈடுபட இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 13 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்டவர்களிடம் பல்வேறு கட்ட விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டது, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது என பல்வேறு கட்ட விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக இந்த கொலைக்கு முக்கிய மூளையாக செயல்பட்ட ரவுடி சம்போ செந்தில் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த சம்போ செந்திலுடைய விவரங்கள் அனைத்தும் காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாக அவர் நேபாளம் தப்பிச் சென்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்து வெளியாகி இருக்கிறது. ஆம்ஸ்டாங் கொலைக்கு முக்கியமாக மூளையாக செயல்பட்டது சம்போ செந்தில் தான் என காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. சம்போ செந்தில் மீது 4 கொலை வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சம்போ செந்தில் குறிப்பாக நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் தான் அதிக அளவில் இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் கடந்த 2018ஆம் ஆண்டுதான் காவல்துறையால் கைது செய்யக்கூடிய முயன்ற போது அவர் தலைமறைவானார். 2018ஆம் ஆண்டிலிருந்து அவர் எங்கு இருக்கிறார் என்ற விவரங்களை காவல்துறையினால் சேகரிக்க முடியவில்லை. அவர் மீது 4 கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய புகைப்படம் கூட பழைய புகைப்படம் தான் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அவர் அவருடைய தற்போதைய புகைப்படங்கள் எதுவும் காவல்துறைக்கு கிடைக்கவில்லை. இந்த கொலை வழக்கில் கூலிப்படையை அமைத்தது, பணம் பட்டுவாடா செய்தது என பல்வேறு கட்ட குற்றச்சாட்டுகள் அந்த சம்போ செந்தில் மீது இருக்கிறது. அது தொடர்பான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.